யாத்ராம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக்கிட்டிங்கன்னா அங்கே வரக்கூடிய யுத்தம் எதிர்பாராமல் வந்தது கிடையாது. அதனால் தேவ ஜனங்கள் திகிலடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆவியில் நடக்கும்போது அவர் வரப்போகிற பிரச்சனைகளை, வியாதிகளை, போராட்டங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்களை தயார் பண்ணிக்கிட்டே இருப்பார். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறதுக்கான ஸ்லாக்கியமே அதுதான். பாருங்களேன், என்னத்துக்கு உங்களை ஆயத்தம் பண்ணுறாருங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நாம் தான் நம்ம தலைப்புரட்டுத்தனத்தினால கேட்குறது கிடையாது. உனக்கான லைஃப் இதுதான், இந்த லைஃப்பில் நீ இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி காரியங்கள் வரும், அப்படி நீ இதை சமாளித்து போகணும், இதெல்லாம் இப்படி நடத்தாதான் நீ கானானுக்குள்ளே போக முடியுங்கிறத கர்த்தர் முன்னாடி மோசே மூலம் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கிட்டே இருந்தாரா இல்லையா? ஹலோ. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தண்ணி இல்லைன்னா என்ன செஞ்சாங்க? தலைப்புரட்டுத்தனம் வெளியே வரும் உடனே. இந்த மோசையை வேச்ச காட்டு இப்படி நடுத்தரில் நிற்கிறேன்டாம்மாரு, எதை சொன்னாலும் தலைப்புரட்டு. ஆனால் தேவன் முன்னாடியே சொன்னார், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். யுத்தம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன? ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறவங்கள காலையிலே பாட்டு செஷனில் சொன்னாங்க, ஆவியிலே தேவனோடு இணைவது. ஆவியிலே தேவனோடு இணையும் போது மனக்கண்கள் திறக்கப்படும். மனக்கண்கள் கொண்டு அனைத்து காரியங்களையும் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இது பாருங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுக்கான வெற்றி எங்கே இருக்குன்னா கல்வாரியை சார்ந்ததாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே கர்த்தருடைய பலத்த கரத்தினால, அவர் செஞ்ச அற்புதங்கள்னால எகிப்திலிருந்து வெற்றிகரமாக வெளியேறினாங்க. அவங்க போய் எகிப்தியரை உருட்டி மிரட்டி பணியை வச்சு வெளியே வரல. எகிப்தியர் அவனை மிதின்னு மிதிச்சுட்டு தான் கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்தினார். 10 வாதைகள், எகிப்து தேசமே சீர்குலைந்து சின்ன பின்னமானது. அதை பார்த்துட்டு சின்னவங்க, எகிப்தியரில் சிறியோர் முதல் பெரியோர் வரை ராஜாட்ட போய் சொன்னா, என்ன நாடே அழிஞ்சு போச்சு, இன்னும் இவங்க நமக்கு தேவைதானா? அவங்களே வெள்ளியும் பொன்னையும் பணத்தையும் கொடுத்து அப்பா போயிட்டு வான்னு அனுப்புனாங்களாம். யுத்தம் அவருடையது. உங்கள் வெற்றி கல்வாரியை சார்ந்தது. நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்க போகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய ரத்தம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிர்வாணமாக நின்றது தான் உங்களுக்கான வெற்றியை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர போகிறது. கையை தட்டு. அது தெரிஞ்சுக்கணும். சும்மா புலம்பி உழம்பக்கூடாது, தலைப்புரட்டுத்தனமாக பேசக்கூடாது, தலைப்புரட்டுத்தனமாக நடந்துக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பாருங்கள், கண்டதை பேசக்கூடாது, கண்டதை பார்க்கக்கூடாது, கண்ட இடத்துக்கு போகக்கூடாது, கண்டதை செய்யக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். தேவன் எதை சாப்பிட சொல்கிறாரோ அதை சாப்பிடணும். தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும். தேவன் எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் வெற்றி அவர் தான் தரப்போகிறார். அப்போ அவர் வெற்றியை இலவசமாக உங்களுக்கு தரும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு வெற்றியை பெறணும். இதுதான் ரொம்ப சிம்பிள். அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டிங்கன்னா வெற்றியை அவர் கொடுத்துட்டு போகிறவர், கையில் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களால முடியவே முடியாது. அவங்க மிரள்ற அளவுக்கு, எகிப்தியரை மிரட்டுற அளவுக்கு இவங்க யாரும் கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் இயேசுவை உங்களுக்காக வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே நிர்வாணமாய் நின்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால தான் வெற்றி வரப்போகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த பிறகு நீங்கள் உங்கள் வெற்றியை சிலுவையை பார்த்து பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை